Taste the Daily. பட்டாசு, தீப்பெட்டி, காலண்டர், டைரி தொழில் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்க பிரதிநிதிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சந்திப்பு. குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்த புரட்சித் தமிழர் அதிமுக ஆட்சி அமைந்ததும் நிவர்த்தி செய்து தரப்படும் என உறுதி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அச்சகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேரில் ஆய்வு. அச்சகத்தில் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்களையும் செயல்பாடுகளையும் அறிந்த புரட்சித் தமிழர் அச்சக தொழிலாளர்கள் மற்றும் உரிமையாளர்களின் தேவைகளையும் கேட்டறிந்தார். மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றி தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை மலர வைப்பதற்கான மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தின் 26வது நாள் பிரச்சாரம். விருதுநகர் மாவட்டத்தில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே 15 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை நாள்தோறும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் 17 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவின் கீழ் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பச்சிளம் குழந்தை முதல் பல்லு போன பாட்டி வரை பாலியல் தொல்லைக்கு ஆளாகும் அவலம். விழுப்புரம் மாவட்டம் ஐயன்கோவில்பட்டு பகுதியில் பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உர கம்பெனி உரிமையாளர் பிடிபட்டார். பாலியல் குற்றவாளி திமுக பின்புலம் கொண்டவர் என்பதால் போலீசார் ராஜமரியாதையுடன் அழைத்து செல்வதாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர் ஆத்திரம். இது என்னங்க அது போலீஸ்? நீங்க போலீஸ் பாதுகாப்பு என்ன கொடுத்து பிரயோஜனம்? அந்த 8 பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. என்ன அரசாங்கம் இது? அரசாங்கன்றீங்க, இது என்ன அரசாங்கம் இது? இதே நான் நம்பி வேற கம்பெனிக்கு அனுப்பிச்சாலும் என் பொண்ணுங்களுக்கு என்ன உத்தரவாதம்? என் பொண்ணுக்குன்றதுல 8 பொண்ணுங்களுக்கு என்ன உத்தரவாதம்? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இரவில் வீட்டில் தனியாக படுத்திருந்த 75 வயது மூதாட்டியை 29 வயது காமுகன் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற கொடூரம். பச்சிளம் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க திறனில்லாத ஸ்டாலினின் துருப்பிடித்த இரும்பு கரத்தை வரும் தேர்தலில் உடைத்தெறிய தயாராகிவிட்டதாக மக்கள் உறுதி. தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட கூடுவாஞ்சேரி மற்றும் பள்ளிக்கரணை 2 காவல் நிலையங்களில் மட்டும் 145 வழக்குகளில் 838 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள அவலம். தமிழகத்தில் சுமார் 1854 காவல் நிலையங்கள் உள்ள நிலையில் அவற்றில் எல்லாம் எத்தனை ஆயிரம் கிலோ கஞ்சா பிடிபட்டதோ, பிடிபடாமல் எத்தனை லட்சம் கிலோ கஞ்சா விற்பனை செய்யப்பட்டு எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் சீரழிந்தார்களோ என மக்கள் கேள்வி. புதுச்சேரியில் இருந்து கடலூர் வழியாக சட்டவிரோதமாக காரில் மது பாட்டில்களை கடத்தி வந்த 2 பிடிபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் ஏவல் துறையின் அலட்சியத்தால் வெளி மாநிலங்களில் இருந்து மது பாட்டில்கள் கடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 240 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா, கூலிப், ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் தொடர்பாக 40 பேர் மீது வழக்கு பதிவு. இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் திமுக ஆட்சியில் மட்டும் தடையின்றி புழங்குவதாக மக்கள் விமர்சனம். கோவை மாவட்டம் மலும்பிச்சம்பட்டி பகுதியில் நண்பரை கொன்று கிணற்றில் வீசிய கொடூரம். விடியா திமுக ஆட்சியில் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் கொலை சம்பவங்கள் அதிகரிக்கும் அவலம்.
சென்னையில் கனரா வங்கியின் மின்ட் கிளையில் போலி நகைகளை அடகு வைத்து 2.38 கோடி மோசடி செய்ததாக தங்க மதிப்பீட்டாளர் உட்பட 2 சிக்கினர். 2024ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை தங்க மதிப்பீட்டாளர் தனக்கு பழக்கமான 21 பேர் மூலம் போலி நகைகளுக்கு மதிப்பீட்டு சான்றிதழ்கள் வழங்கி கடன் மோசடி செய்தது அம்பலம். தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி அருகே காணாமல் போன பட்டதாரி இளைஞர் கொலை செய்யப்பட்டது ஓராண்டுக்கு பின் அம்பலம். ஓராண்டாக துப்பு கிடைக்காமல் ஸ்டாலினின் அரசின் திறனற்ற காவல்துறை திணறிய நிலையில் சொத்து பிரச்சனையில் சொந்த அண்ணனையே கொலை செய்ததை ஒப்புக்கொண்ட தம்பி. தூத்துக்குடியில் கோவில் பூசாரியை அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு 4 பேர் கொண்ட கும்பல் தப்பி ஓட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் தினம்தோறும் அரங்கேறும் படுகொலைகளால் பொதுவெளியில் நடமாடவே பொதுமக்கள் அச்சம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே வேறொரு பெண்ணுடன் உறவில் இருந்த தனது கணவனை உருட்டுக்கட்டையால் அடித்து கொன்ற மனைவி. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் அரங்கேறாத நாளே இல்லை என பொதுமக்கள் ஆவேசம். கன்னியாகுமரி மாவட்டம் வடச்சேரியில் மதுபானத்திற்கு பில் கேட்டவரை டாஸ்மாக் ஊழியர்கள் தாக்கி அராஜகம். விலை கொடுத்து வாங்கிய மது பாட்டிலுக்கு ரசீது கேட்பது அவ்வளவு பெரிய குற்றச் செயலா என வலுக்கும் கண்டனம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே காவலரை தாக்கிவிட்டு தப்பியோடிய தந்தை மகன் ஆகிய 2 சிக்கினர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படாததால் பயமின்றி காவல்துறையினரையே தாக்கும் சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நகைக்கடை உரிமையாளர்கள் மீது ஆசிட் வீசியும் துப்பாக்கியை காட்டி மிரட்டியும் 80 சவரன் நகைகளை கொள்ளையடிக்க முயன்ற கொள்ளையர்கள். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கொள்ளை வழிப்பறி சம்பவங்களை தடுக்காமல் தன் கட்டுப்பாட்டில் காவல்துறையை ஸ்டாலின் வைத்திருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சி அலுவலகத்தில் பணியில் இருந்த இளநிலை உதவியாளரை தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்து தாக்கிய விசிக கவுன்சிலர். ஆளும் திமுகவின் கூட்டணி என்ற திமிரில் அரசு அதிகாரிகளை மதிக்காமலும் பணி செய்ய விடாமலும் விசிகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மக்களின் குறைகளை 15 நாட்களில் தீர்ப்போம் என கோடிக்கணக்கில் விளம்பரம். ஆனால் நடைமுறையில் அடிப்படை சேவைகளை பெற மக்கள் வேதனை. காஞ்சிபுரம், சேலம், நிலக்கோட்டையில் ஒரே நாளில் 3 இடங்களில் விஏஓக்கள் 10,000 முதல் 25,000 வரை லஞ்சம். நேரில் சென்று ஒரு பட்டா மாற்றம் செய்ய முடியாத நிலை.